அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த மீனராசி நேயர்களுக்கான ஆடி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன். இந்த ஆடி மாதத்தில் கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் ஆனது பார்த்திங்கன்னா இடமாறி காணப்படுகிறது. ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களானது இருக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மீனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆடி மாதமானது இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த இறை வழிபாட்டினுடைய மாதங்களில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களானது இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சற்று எச்சரிக்கையுடன் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்குங்க. எந்த ஒரு செயலையுமே பலமுறை பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. மனதில் தேவையில்லாத சஞ்சலமும் அதனால் கவலையும் ஏற்பட்டாலுமே குடும்பத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சி வெற்றிகளானது பார்த்திங்கன்னா ஏற்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கலாம். பகைவர்களினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பணப்புழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய வீடு, மனை, வாகனத்தை வாங்கலாம். நண்பர்கள் பார்த்திங்கன்னா உதவிகரமாகவே இருப்பார்கள். கணவன் மனைவி இருவருமே பார்த்திங்கன்னா ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கவும் சகோதரிகள் உதவிகரமாகவே செயல்படுவார்கள். அவர்களால் மிகுந்த நன்மையும் நீங்கள் பெறுவீர்கள். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். விசேஷங்களிலும் விருந்துகளிலும் பார்த்தீங்கன்னா பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். பணியாளர்களுக்கு சீரான வளர்ச்சிகளானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றுவதில் சற்று தாமதங்களானது ஏற்படலாம். பணியினுடைய விஷயமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் செல்லவும் நேரிடலாம். பணிச்சுமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். யாரையுமே பார்த்தீங்கன்னா நம்பி பொறுப்பினை நீங்கள் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது நல்லது. தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். அதே போல் எதிர்பாராத வகையில் லாபங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். கலைஞர்களுக்கு இதுவரை இருந்த தடையும் சோர்வும் உங்களுக்கு நீங்கும். இதனால் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உழைத்த உழைப்பிற்கு பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். பணப்பழக்கங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. மாணவர்களுடைய படிப்பில் பார்த்தீங்கன்னா அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ஆசிரியர்களினுடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். விரும்பிய மேற்படிப்பில் பார்த்தீங்கன்னா சேர்ந்து படிப்பீர்கள். நண்பர்களினுடைய உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரிடம் பொறுமையுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். சம்பள உயர்வு, பதவி உயர்வுகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் மனோதிடங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். பயன் தரக்கூடிய காரியங்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபடுவீர்கள். செல்வங்கள் உங்களுக்கு சேரும். வாகனம் வாங்க எடுத்த முயற்சிகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கைகூடும். பயணங்கள் மூலம் ஆதாயங்களானது கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி முன்னேற்றங்களானது உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். லாபங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளானது நீங்கும். வியாபார வளர்ச்சிகள் பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு இயலும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகளானது உண்டாகும். அதேபோல் வேலை வலுவானது உங்களுக்கு குறையுங்க. திடீர் நெருக்கடிகளானது உங்களுக்கு ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது உங்களுக்கு காணப்படும். உறவினர்களுடைய மத்தியில் மதிப்புகளும் உங்களுக்கு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகும். பிள்ளைகளினுடைய செயல்கள் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி திருப்தியும் அடைவீர்கள். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் காண்பீர். நண்பர்கள் மூலம் உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகளானது அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு மனதில் துணிச்சலானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க.
திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலத்தை பெறுவீர்கள். கலைத்துறையினருக்குமே பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழலானது அமையுங்க. அதேபோல் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். புதிய பொறுப்புகள் சுமையாகவே வரும். நிதானங்கள் தேவை. அரசியல் துறையினருக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்குங்க. எதிலுமே நிதானங்களானது உங்களுக்கு தேவை. மாணவர்களுக்குமே பாடங்களை படிப்பது வேகத்தை பெறக்கூடிய கல்வியில் வெற்றியும் பெறுவீர்கள். இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செய்கைகளானது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களானது உண்டாகாமல் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளுடன் சகஜயமாக பேசி வருவது நல்லது. அவர்களுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள். அதே போல் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவர்களிடம் பழகும்போது கவனங்களானது தேவைங்க. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு குறையும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கும். நினைக்கக்கூடிய காரியங்களானது உங்களுக்கு தள்ளி போகலாம். மேலுமே ஊழியர்களிடம் பார்த்தீங்கன்னா சகஜமாக பேசி பழகுவது நல்லது. பணவரவுகளானது அதிகமாகும். எதிர்ப்புகள் நீங்கி எதிலுமே உற்சாகங்களானது உண்டாகும். மன மகிழ்ச்சியாக பணம் செலவுகள் செய்ய தயங்க மாட்டீர்கள். நண்பர்களுடைய சேர்க்கையும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா காணப்படுங்க. எதிர்பார்த்த பணவரவுகளானது இருக்கும். உடல் ஆரோக்கியங்களானது பெறும். அதேபோல் உழைப்புகளானது வீணாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம். திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது எடுபடாமல் பார்த்தீங்கன்னா போகலாம். அதே நேரங்களில் உங்களுடைய பொருள் வரவானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலம் லாபங்களானது கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது காணப்படும். பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியும் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபங்களானது வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு கைக்கு சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய செயல் திறமைகளானது இப்பொழுது வெளிப்படுங்க. அதேபோல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணமும் சேரும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்களானது இப்பொழுது அகலும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையும். கணவன் மனைவி இருவரும் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்குங்க. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து திருப்தியும் அடைவீர்கள். அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையுமே ஏற்காமல் இருப்பது நல்லது. நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது அகலும். பெண்கள் வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா இப்பொழுது கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். பொருள் வரவானது இப்பொழுது கூடுங்க. பயணங்கள் செல்லவும் நேரலாம். அதேபோல் கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை பார்த்தீங்கன்னா தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பயணங்கள் செல்ல நேரிடலாம். மன திருப்தியுடன் நீங்கள் செயலாற்றுவீர்கள். அதேபோல் புத்தி சாதுரியங்கள் மூலம் காரிய வெற்றியானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்புகளானது இப்பொழுது கூடும். அரசியல் துறையினருக்கு பாராட்டானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க. மனக்கவலைகளும் உங்களுக்கு ஏற்படும். உடல் சோர்வுகளானது உண்டாகும். ஆன்மீக நாட்டமும் மன தைரியங்களும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். தொழில் முன்னேற்றங்களுக்கான புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளானது இப்பொழுது உங்களுக்கு காணப்படும். அதே போல் மாணவர்களுக்குமே கல்வியில் வெற்றி பெறக்கூடிய தடைகளை தாண்டி படிக்க வேண்டியும் இருக்கும். பெரியோரினுடைய ஆலோசனைப்படி செயல்படுவது மிகவும் நல்லது. அடுத்ததாக மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தாய்மாமனிடம் உங்களுக்கு கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியும் வரலாம். அதேபோல் வேலையில் பார்த்தீங்கன்னா கவனமுடன் செல்வது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா நன்மைகளையுமே பார்த்தீங்கன்னா தடையின்றி நீங்கள் அடைவீர்கள். மாணவர்களுடைய கல்வியில் முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா காண்பார்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்களும் இப்பொழுது உங்களுக்கு விலகும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதனால் ஏற்பட்ட மனபாரங்களானது பார்த்தீங்கன்னா குறைந்துவிடும். வர வேண்டிய உபரி வருவாயினால் உங்களுடைய கடன்களானது இப்பொழுது அடைக்கப்படும். தொழிலதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகளானது சேரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் புதிய ஒப்பந்தங்களானது இப்பொழுது கையெழுத்தாகும். தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைகளானது சுமூகமாக பார்த்தீங்கன்னா இருக்குங்க.
மனைவியினுடைய வழியில் வர வேண்டிய சொத்துக்களானது இப்பொழுது கிடைக்கும். வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலையுமே பார்த்திங்கன்னா தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரங்களானது பார்த்திங்கன்னா பெருகுங்க. போட்டியாளர்களுமே இப்பொழுது விலகிச் செல்வார்கள். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.